அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகருக்கு இளமை பருவத்தில் தாய் தந்தையர் நன்றாக இருந்து அவர்களை கவனித்துக் கொள்வது மிக முக்கியமான ஒன்று. அதாவது தந்தை எந்த அளவுக்கு குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துகிறார், எந்த அளவுக்கு குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பதை பொறுத்து தான் அந்த குடும்பத்தின் முன்னேற்றம் அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தந்தை ஊதாரித்தனமாக தந்தை இருப்பார், ஆனால் தந்தையாக இருக்க மாட்டார். தந்தையால் எந்த பிரயோஜனமும் அந்த ஜாதகருக்கு இருக்காது. குழந்தைகள், மனைவி போன்ற யாரையும் அந்த தந்தையாரால் கவனித்துக் கொள்ள முடியாது. தந்தையாருக்கு அந்த பக்குவம் இருக்காது. குடிப்பழக்கமும் ஊதாரித்தனமும் உடைய ஒரு தந்தை யாருக்கு இருப்பார்? தந்தையாரால் பிரயோஜனம் இல்லாத நிலை யாருக்கு என்பதை இந்த உதாரண வீடியோ மூலம் விளக்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம், கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். லக்னத்தில் சூரியன், புதன், 4ஆம் இடத்துல சனி, 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல குருவும் சந்திரனும், 11ஆம் இடத்துல செவ்வாயும் சுக்கிரனும். இந்த ஜாதகம் பிறந்தது பார்த்திங்கன்னா இளமையிலேயே அஷ்டமாதிபதி குரு திசை. இப்பொழுது சனி திசையே நடக்கிறது. அதாவது ரிஷப லக்னத்துக்கு யோகாதிபதியான சனி திசை நடத்துகிறார். யோகாதிபதி கேந்திரத்தில் இருப்பது நல்லதுதான் என்றாலும் அந்த கேந்திரத்தில் அவர் நட்பு வலுவுடன் இருக்க வேண்டும். விதிக்குள் விதி, விதிவிலக்கு என்று சென்று கொண்டே இருப்பது தான் ஜோதிடம். சிம்மத்தில் சனி அமர்ந்து பாபத்துவம் அமர்ந்தாலே அந்த ஜாதகருக்கு தந்தையார் வழி அமைப்புகளால் பிரயோஜனம் இருக்காது. இங்கே சிம்மத்தில் இருக்கும் சனியை மேம்போக்காக குருவும் சந்திரனும் பார்ப்பது போல் தோன்றினாலும் டிகிரி அடிப்படையில் 20 டிகிரி விலகி இருக்கிறார் சனி. எனவே சிம்மத்தில் சனி அமர்ந்து 9ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து 9ஆம் பாவகாதிபதி 4இல் பகை பெற்று சூரியனும் சனி பார்க்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகருக்கு தந்தையாரால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. தந்தை இருக்கிறார், ஆனால் தந்தையாராக இல்லை. அதாவது குடிப்பழக்கம், ஊதாரித்தனம், குடும்பத்தை பற்றி அக்கறையும் இல்லை, யார் சொல்லையும் கேட்காதவர், தான் தோன்றித்தனமாக திரிந்து கொண்டிருக்கும் தந்தைதான் இந்த ஜாதகருக்கு வாய்த்திருக்கிறார். அதற்கு காரணம் என்ன? ஒரு பாவகாதிபதி, காரகம் 3ம் கெட்டுவிட்டது. சூரியன் அங்கே லக்னத்தில் சூரியனும் புதனும் புதன் அங்கே திக்பலமாக இருந்தாலும் சூரியன் அங்கேயே இருப்பது நல்லதான் என்றாலும் லக்னத்தில் 1, 4, 7, 8 சூரியனும் புதனும் இருந்தது ஒரு மாதிரியாக நிமிடத்துணை யோகம் என்றும் சொல்வார்கள். இருந்தாலும் அதையும் சனி பார்க்கிறார். சிம்மத்தில் சனி அமர்ந்திருக்கிறார். சிம்மத்தில் அமர்ந்த சனி திசையே நடந்து கொண்டிருக்கிறது. போதாக்குறைக்கு அதாவது 9ஆம் பாவகமாக வழிபட்டிருக்க வேண்டும். 9ஆம் பாவகத்தில் ராகு வலுத்து பகைபெற்று சனியினுடைய வீட்டில் இருக்கிறார். சூரியனும் அங்கே நட்பு பகை பெற்றாலும் அங்கே புதனுடன் இணைவதால் நிபுணத்துவ யோக அமைப்பில் இருந்தாலும் அது ஜாதகருக்கு கல்வி விஷயத்தில் உதவுமே தவிர சூரியனை சனி பார்ப்பது சூரியனுடைய காரகத்துவ விஷயங்களை கண்டிப்பாக கெடுக்கவே செய்யும். இங்கே காரக கிரகமான சூரியன் கெடுகிறார், பாவகமான சிம்மம் கெடுகிறது, ஆதிபத்தியமான 9ஆம் ஆதிபத்தியம் 3ம் கெடுகிறது. இந்த நிலையில் ஜாதகரின் தந்தையார் உயிரோடு இருக்கிறார், ஆனால் ஜாதகரால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. உயிரோடு இருப்பதற்கு காரணம் சிம்மத்தை குரு பார்க்கிறார். 9ஆம் இடத்தில் ராகு இருந்து அந்த தசை வந்திருந்தால் இந்த ஜாதகரின் தந்தையார் ஏற்கனவே மரணித்து இருப்பார். ஆனால் ஆயுளை கொடுத்து இந்த தந்தையாரால் இந்த ஜாதகருக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லாமல் தந்தையாரை நினைத்து பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு எதுவும் இல்லை. தந்தையார் இவருடைய கல்வி மற்ற அமைப்புகளில் தந்தையாருக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. அதாவது தன்னுடைய சுயநலம், தான் குடிக்கணும், ஊதாரித்தனமாக சுத்தணும், இது போன்ற அமைப்புகளில் தான் இதனுடைய தந்தையார் இருக்கிறார். இளமை பருவத்தில் இப்படிப்பட்ட தந்தையார் வளர்க்கும் போது வாய்க்கும் பொழுது அந்த குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பது அந்த தந்தையாருக்கு கொஞ்சம் கூட தெரியவில்லை. பாவகம், காரகம், ஆதிபத்தியம் 3ம் கெட்டால் அவர் அந்த ஜாதகரே இருக்க மாட்டார்னு அர்த்தம். ஆனாலும் அந்த சிம்மத்தை குரு பார்க்குறாரு இல்லைங்களா? சனி பார்க்காட்டியே சனியை குரு பார்வை இல்லை, ஆனால் சிம்மத்துக்கு குரு பார்வை இருக்கிற காரணத்தினால் சூரியன் அங்கே திக்பலம் பெற்ற புதனுடன் இருப்பதாலும் இந்த ஜாதகத்தின் தந்தையார் உயிரோடு இருக்கிறார், ஆனால் ஊதாரித்தனமாக இருக்கிறார். தந்தையார் இருக்கிறார், ஆனால் தந்தையாக இல்லை. தந்தையார்னு சொல்கிறதுக்கே இந்த ஜாதகருக்கு கூச்சமாக இருக்கிறது. இவருடைய தகப்பனாரை பற்றி வெளியில் சொல்வதற்கு இந்த ஜாதகர் மிகவும் கூச்சப்படுகிறார். அதே சமயம் சந்திரன் அங்கே வலுவுடன் இருப்பதும் 4ஆம் பாவகாதிபதி சூரியன் லக்னத்தில் இருப்பதும் தாய் இந்த ஜாதகரின் பொறுப்புகளை முழுவதும் தாய் எடுத்துக்கொண்டு தந்தை ஸ்தானத்தில் தாய் இருந்து கொண்டு இந்த ஜாதகரை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஜாதகருக்கும் தந்தையார் மேல் சிறிது கூட பிரியமே கிடையாது. தந்தை என்கின்ற ஒரு மரியாதை இந்த ஜாதகருக்கு வரவில்லை. காரணம், இந்த தந்தையாரை ஊதாரித்தனமாக சுற்றி கொண்டிருக்கிறார். ஒரு பொறுப்பற்ற தந்தையின் மேல் எந்த குழந்தைகளுக்கும் பாசம் வரும், எந்த ஒரு குழந்தைகளுக்கும் பாசம் வரவே வராது. அந்த அமைப்பு தான் இந்த ஜாதகருடைய அமைப்பிலும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே சிம்மமும் 9ஆம் பாவமும் சூரியனும் கெட்டிருக்கும் நிலையில் அந்த ஜாதகர் தந்தையாரால் எந்த விதமான பிரயோஜனத்தையும் அடைய மாட்டார்.
போதாக்குறைக்கு தசாபுத்தி அமைப்புகள் சிம்மத்தில் அமர்ந்த ராஜயோகாதிபதியினால் சிம்மத்தில் அமர்ந்த பாவத்துவமான அந்த சனி திசை இந்த ஜாதகர் துளியும் நன்மை செய்யாது. தந்தை வழி அமைப்புகளை கெடுத்துத்தான் செய்யுமே தவிர துளியும் நன்மை செய்யாது. ஆனாலும் இந்த ஜாதகருக்கு லக்னத்தில் புதன் திற்பலமாக இருப்பதும் 4ஆம் அதிபதியும் அவருடன் இணைந்திருப்பதாலும் 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதாலும் இந்த ஜாதகர் ஒழுக்கமாக இருப்பார், நன்றாக கல்வி கற்று நன்னா முன்னேறுவார். குறிப்பாக சொல்லப்போனால் செவ்வாயின் காரகத்துவ விஷயங்களில் இவருடைய எதிர்காலம் இருக்கும் என்பதை நாம் உறுதியாக நம்பலாம். லக்னாதிபதி செவ்வாயுடன் இணைந்தாலும் என்ன இருந்தாலும் உச்சமாக இருக்கிறார். 6ஆம் வீட்டில் காரியம் மறைந்து உச்சமாக இருக்கிறார். இந்த சனி திசை இந்த ஜாதகருக்கு தந்தையாரால் சில நிறைய மனச்சங்கடங்களையும் தந்தையார் மேல் வெறுப்பையும் தந்தையார் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அனைத்தும் கெடும் அமைப்பு இந்த சனி திசையில் நடக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே எந்த ஒரு ஜாதகத்திலும் தந்தையார் பிரயோஜனமா தந்தையாரால் பிரயோஜனமா என்பதை சிம்மாதிபதி 9ஆம் இடம் 9ஆம் அதிபதி இவர்களின் நிலையை கொண்டு நாம் துல்லியமாக கூறிவிடலாம். எனவே இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை தந்தையாராக இல்லாத ஊதாரித்தனமான தந்தை என்பதை இந்த ஜாதகம் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. நன்றி, வணக்கம்.